எப்படி பேசுவாரோ அதே போல் பேச ஆரம்பிக்க போறாங்க. கடினமாக உழைத்து நேர்மைக்கு நாணயத்திற்கு பெயர் போய் டெல்லி மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற அன்பு தமிழ் சொந்தங்கள், உங்களை இங்கே வந்து சந்திப்பதில் மற்ற ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இன்னும் 2 நாட்கள்ல நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வந்து கடினமாக உழைத்து, உங்களுடைய நிறைய குழந்தைங்க எல்லாம் டெல்லியில தான் பிறந்திருக்கிறாங்க, உங்க தமிழ்நாட்டில் கூட பிறக்கலைங்க. நீங்க எல்லாம் ஊர்ல இருந்து வெளியே வந்து கடினமாக உழைத்து டெல்லியை முன்னேற்ற பாதையை அழைத்து சென்று, அது மட்டும் இல்லாம இந்தியாவையும் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தனி பெருமை மிகுந்த தமிழ் மக்கள் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அனைவருமே திருநகர் தொகுதியில நம்முடைய வேட்பாளர் திலகராம் குப்தா, பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இன்னைக்கு தெரியும், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி கடைசியாக 1993 1998 வரை இங்கு ஆட்சியில் இருந்துச்சு. 98 பிறகு 15 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியிலும் 10 ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சி, 25 ஆண்டுகள் இன்னைக்கு யாரோ டெல்லி ஆட்சி பண்றாங்க. இன்னைக்கு நீங்க டெல்லியை சுத்தி பாருங்க. ஒரு தேசத்தினுடைய தலைநகர் எப்படி இருக்க வேண்டுமோ அதுபோல் டெல்லி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 25 ஆண்டுகள் இந்தியாவுடைய மற்ற நகரத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க, டெல்லியினுடைய வளர்ச்சியை பாருங்க. பாராளுமன்ற தேர்தல், லோக்சபா தேர்தல் நடக்கும் பொழுதெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தவறாம நம்ம ஓட்டு போட்டோம். 2014, 2019, 2024 3 முறையும் மோடி அவர்கள் டெல்லியை பொறுத்தவரை 7 பாராளுமன்ற தொகுதியில 7 வெற்றி பெற்றிருக்கார். காரணம் எங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், பாராளுமன்றத்தை பொறுத்தவரை மோடி 3 தேர்தல். ஆனா சட்டப்பேரவை தேர்தல்ல 10 ஆண்டு காலம் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாய்ப்பளித்தும் கூட அதனால் டெல்லி முன்னேறி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 10 ஆண்டுகள்ல ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை ஊழலை மட்டும்தான் செஞ்சிருக்கிறார். ஜல் போர்டில் மட்டுமே 28,000 கோடி ரூபாய் ஊழல், புதிதாக வகுப்பறை கட்டுவதில் 13,000 கோடி ரூபாய் ஊழல், யமுனை நதியை சுத்தம் பண்ற 5,400 கோடி ரூபாய் ஊழல். இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் டெல்லியில 1 கோடி வாங்கினா 1 கோடி இலவசம் இல்லைங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 கோடி வாங்கினா 1 கோடி இலவசம். எங்கேயுமே அநியாயம் கிடையாது. அதனால மக்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். எப்படி டெல்லியில பாராளுமன்ற தேர்தலுக்கு மோடி ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோமோ அதே போல சட்டப்பேரவை தேர்தலில் மோடி அவர்களுக்கு வாய்ப்பளித்து பாரதிய ஜனதா கட்சியை பிப்ரவரி 8ஆம் தேதி நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியும், ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை எப்போதும் பொய் தான் பேசலாம். இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்தா ஜிபி ஜோப்படி எல்லாம் எடுத்துருவாங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இலவசமா கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுவாங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இது கிடைக்காது அது கிடைக்காது. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார்கள், இன்னைக்கு காலையில பேசியிருக்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் 8ஆம் தேதி ஆட்சிக்கு வரோம். 9ஆம் தேதி டெல்லியில பிப்ரவரி 9ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜிபி ஜோப்படி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணி உங்களுக்கு அங்கே பக்கா வீடு மத்திய அரசு கட்டி கொடுப்போம் என்று இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் சொல்லியிருக்காங்க. ஜுகி ஜோப்படி எடுத்து வருவார்கள், ஜுகி ஜோப்படி எடுத்துருவாங்க. ஜுகி ஜோப்படியில நம்மளைய ஒரு சாமியான டென்ட் மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜுகி ஜோப்படி அப்படியே இருக்கும், ஆனா ஜுகி ஜோப்படியில பக்காவாக மத்திய அரசு உங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். இன்னைக்கு மோடி அவருடைய உத்தரவாதம், மோடி அவருடைய கேரண்டி இன்னைக்கு டெல்லியில கொடுத்திருக்காங்க. தமிழ் மக்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு பிஜேபி வந்தா நான் கொடுக்கிற இலவசத்தை எல்லாம் எடுத்துருவாங்க. இலவசம் இல்லைங்க, மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உங்களுக்கான அரசு கொடுக்குது, அவ்வளவுதான். இதுக்கு இலவசம். கடுமையா உழைக்கிறீங்க, கடுமையா வேலை பார்க்கறீங்க. இன்னைக்கு நம்முடைய மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, பிப்ரவரி 8ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது, 9ஆம் தேதி நம்ம ஆட்சி அமைக்கிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தாய்மாருக்கு மாதம் 2,500 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் மோடி அவருடைய கேரண்டி. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறாங்க, சகோதரி கர்ப்பிணி பெண்களா இருக்கிறாங்க, 21,000 ரூபாய் பணம் உங்களுக்கு. 6 முறை நியூட்ரிஷன் கிட் அவருக்கு தேவையான பொருட்கள், சத்து மாவு எல்லாம் சேர்த்து
பாக்கெட் பண்ணி, அதுவும் 21,000 ரூபாய். இளைஞர்கள் இருக்கிறார், போட்டி பயிற்சிக்கு தயாராக வேண்டும் என்று நினைக்கிறார். இளைஞர்களுக்கு ஒரு நேரத்தில் 15,000 ரூபாய் போட்டி பயிற்சிக்கு தயாராக இருக்கு. புக்கு வாங்கணும், ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போலாம், 15,000 ரூபாய். அந்த போட்டி பயிற்சிக்கு 2 முறை அப்ளிகேஷன் ஃபீ, 2 மாநில அரசு கொடுத்துருவாங்க. ஏன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற பென்ஷன் 2000 வருது, உங்க பென்ஷன் 2000 2500 உயர்த்தப்படும். இல்லனா 70 வயசு ஆயிடுச்சு, 2500 ரூபாய் பென்ஷன் வருது, அது 3000 உயர்த்தப்படும். கணவரை இறந்து விட்டு விதவை தாயா இருக்கிற 3000 ரூபாய் மாச பென்ஷன். எனக்கு கை கால் இல்ல, திவ்யாங்கா இருக்கிறேன், மாற்றுத்திறனாளியா இருக்கிறேன், மாசம் 3000 ரூபாய் பென்ஷன். இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பத்திரத்திலே நாம் சொல்லி இருக்கின்றோம். இது அனைத்தும் பிப்ரவரி 9ஆம் தேதி அமலுக்கு வரும். இன்னைக்கு நீங்க ஆம் ஆத்மி கட்சியை பாருங்க, இந்தியாவில் இந்த அநியாயம் எங்கேயுமே நடக்கல. முதலமைச்சர் சிறைக்கு, துணை முதலமைச்சர் சிறைக்கு, கல்வி அமைச்சர் சிறைக்கு, ரெவென்யூ மினிஸ்டர் சிறைக்கு. பாருங்க, இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு அமைச்சரவையில முதல் 2, 3, 4 பேருமே ஜெயிலுக்கு போயிருக்கலாம். எதற்குங்க? லிக்கர் ஊழல் இந்தியாவுக்கே தெரியும். ஏன்னா இந்த பணத்திலே சம்பாதிச்சுதான் பஞ்சாப்ல ஆட்சி பிடிக்கிறது. பஞ்சாபுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. பஞ்சாபுடைய முதலமைச்சர் பாதி நேரம் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருப்பார், தெரியுங்களா உங்களுக்கு? சஃபாய் பத்தி அவங்க நல்லா ஆட்சி பண்றதுக்காக வரல, அவர்களை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் விளக்குமாறு. அருமை சொந்தங்களே, இது அருமையான வாய்ப்பு நமக்கு. ஜுக்கி ஜோப்படியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள், அது மட்டும் சொல்லிங்க, ஜுக்கி ஜோப்படியை சரி வரைமுறைப்படுத்தி அங்கே கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்பது மட்டும் இல்லைங்க. ஜுக்கி ஜோப்படி ஒன்றிலும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேர்ல கேண்டீனை கொண்டு வந்து 5 ரூபாய்க்கு அங்கே உணவு கிடைக்கும். 5 ரூபாய். எப்படி தமிழ்நாட்டில் இருக்குது அம்மா உணவகம் இருக்கு, கர்நாடகா போனீங்கன்னா அங்கேயே உணவகம் இருக்கு. இன்னைக்கு டெல்லினா 5 ரூபாய் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, லெமன் ரைஸ், தக்காளி சாதம் 5 ரூபாய்க்கு பசியாரி கொள்வதற்கு இன்னைக்கு அடல் பிகாரி